ஹலோ ஹாய் டிஜோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியோட ஃப்ரெண்டு டேனி அவருடைய மனைவி ஆர்த்தி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கறி விருந்து வந்து கொடுத்துருந்தோம். அன்றைக்கி வந்து அம்மா வந்து மட்டன் பிரியாணி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வைக்கிற மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். அந்த மட்டன் பிரியாணி வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு நான் வீடியோ எடுத்திருந்தேன். அன்றைக்கி அம்மா வந்து 9 பேத்துக்கு சமைச்சிருந்தாங்க. அதனால் 2 கிலோ வந்து சீரக சம்பா அரிசி வந்து எடுத்துக்கிட்டாங்க. விறகடுப்பில் வச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் விறகடுப்பில் தான் வச்சுருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டி வச்சு ஒரு 100 ml வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. 2 குழிக்கரண்டி வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வந்து ஹோல் கரம் மசாலா இது வந்து பொடியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அம்மா வந்து இது முழுசாகவே போட்டுட்டாங்க. 250 கிராம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி அதே வந்து போட்டுக்கிட்டாங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 பச்சை மிளகா கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி நிறைய புதினா போட்டு அதே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அடுப்பு எரிக்கிறப்ப வந்து இந்த தீ எரிக்கிறது விறகு வைக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா தான் பார்ப்பாங்க. அவருக்கு இதில் வந்து என்னமோ தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் எரிக்கிறதுக்கு. 200 கிராம் வந்து தக்காளி அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வந்து அரைச்சிக்கிட்டாங்க. பூண்டு வந்து 150 கிராமு, இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். பூண்டோட அளவு தான் எப்போவுமே அதிகமாக வந்து இருக்கணும். அம்மா வந்து எத்தனை பேத்துக்கு சமைச்சாலும் அன்னைக்கு தான் வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே வந்து உரிக்க சொல்லுவாங்க. முந்தின நாளே உரிச்சு வச்சு செய்கிற பழக்கமே இல்லைங்க. அதே தான் வந்து எனக்கும் சரி என் தம்பி ஒய்ஃபுக்கும் சரி எங்கள் அம்மா வந்து இதை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. 200 ml வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. அதோட வந்து தேவைக்கேற்ப வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அம்மா வந்து விறகடுப்புலேயே வந்து வேக போட்டிருந்தாங்க. அந்த மட்டனை மட்டும் போட்டு நல்லா வந்து கிண்டி விடணும். அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த மட்டனில் வந்து நல்லா பிடிக்கணும். அதுக்காண்டி வந்து ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு, இந்த தேங்காய் பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்தோங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா அது வதங்கணும். அதே போல் வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆச்சும் ஊற வைப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா 2-3 தடவை கழுவி தண்ணிலாம் வடிச்சிருவாங்க. அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு அதை வந்து அப்படியே ஊற போட்டுருவாங்க. தண்ணியெலாம் ஊற்ற மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு தேங்காவை வந்து அரைச்சி அது தேங்காய் பாலாக எடுத்துக்கிட்டாங்க. தேங்காய் பாலும் தண்ணியும் வந்து பாதி பாதியாக எடுத்துக்கணும். இது 2 டம்ளர்னால் அது 2 டம்ளர் அப்படி தான் ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி, அந்த பதத்தில் வந்து தண்ணி வந்து எப்பயும் போல் ஊற்றிக்கோங்க. மட்டனை வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஊற வச்சிருக்கிற அந்த அரிசியும் வந்து போட்டுடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம முன்னாடி போட்ட உப்பே போதுமானது தான். போடும்போதே அரிசி எல்லாத்துக்குமே சேர்த்து போட்டுறணும். அரிசி வந்து ஒரு நல்ல 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் வற்றிருக்கும். அந்த டைமில் வந்து தம் போடணும். தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நெய்யில் வந்து முந்திரியை வந்து நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. புதினா இலையும் போட்டு தம் போட்டு வச்சுருவாங்க. அவ்வளோதான். தம் போடுறது எப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பிரியாணி பாத்திரத்தை வந்து மூடுற மாதிரி கரெக்டான மூடி போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டான பொருளாக வச்சிடணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட மேலே வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள். சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கும். விருந்துக்கு வந்திருந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு வந்து அன்னைக்கு மட்டன் பிரியாணி வச்சு சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அப்புறம் தயிர் வெங்காயம் வந்து என் தம்பி ஒய்ஃபு தான் போட்டிருந்தாங்க. அவங்க சூப்பராக போடுவாங்க. நிறையா கேரட்டு வெள்ளரிக்காய் அதெல்லாம் போட்டு செமையாக இருக்கும். அதனால் அன்றைக்கி அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரியாணி ரெசிப்பியில் வந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.